Hello friends, happy Diwali to all. இது வந்து நம்ம சேனலோட 50th வீடியோ. ஸோ இது நமக்கு ஸ்பெஷல் வீடியோ. இந்த ஸ்பெஷல் வீடியோவில் இந்த ஸ்பெஷல் டேயில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஸ்கின் ஒயிட்னிங் ஃபார் காஃபி ஃபேஷியல். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த திவாலியில் நம்ம சூப்பராக கலராக ஸ்கின் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த காஃபி ஃபேஷியல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா இன்ஸ்டண்ட்டாக தெரியும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய 50th வீடியோ, ஸோ ஸ்பெஷல் வீடியோ. இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சேனலை என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ரொம்ப ட்ரஸ்டடாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு தான் நான் பண்ணியிருப்பேன். ஸோ முடிஞ்சிருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தோன்னா கொஞ்சோண்டு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு ப்ரூக் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட ப்ரஷ் இல்லை, ஸோ ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். லெமன் வந்து பாதி வந்து அரிஞ்சு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதை ஜூஸாக எடுத்துக்கிறதுக்காக. எப்பவுமே அந்த லெமனை நம்ம இந்த மாதிரி பண்ணோம், நல்லா அந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம தட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஜூஸ் வந்து மேக் ஆகிடும். ஈஸியாக நம்ம பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தோன்னா அது பாருங்கள், ஈஸியாக ஜூஸ் வந்துடும் நமக்கு. இதெல்லாம் சும்மா சிம்பிள் ட்ரிக்கு தான். ஓகே, இப்போ நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் இருக்க சீடு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா தட்டி நான் அதை வந்து ஜூஸை மட்டும் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே அந்த லெமன் நமக்கு தேவையில்லை. ஒரு சிலர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லெமனை ஃபஸ்ட்டு நம்ம மேலே போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ரெடி பண்ண ஃபேஷியல் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெமனை நல்லா ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ அதில் இருக்க சீடை வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஓகே, சீடெல்லாம் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கடலை மாவை நல்லா போட்டு மர்ச் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து லெமனில் போடும்போது எல்லாமே தனித்தனியாக போய் நின்றும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் கையை வச்சு மிக்ஸ் பண்ணணுனாலும் ஓகே. அது கூட கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும். கஸ்தூரி மஞ்சள் வந்து நமக்கு பியூராக கிடைக்கும். பியூராக கிடச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸ்க்கு. நான் பியூராக தான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அது கூட காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இது கூட வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம், காஃபி பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து அது ஒரு பேக்காக நமக்கு ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மர்ஜ் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இது நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு லெமன் எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு தான் வந்து நம்ம கடலை மாவு பவுடர் எல்லாமே எடுத்துக்கணும். இதை நான் வந்து கையில் போட்டு காட்டுறேன். நீங்கள் ஃபேஸில் போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா போட்டு ஸ்க்ரப் பண்ணணும். இதை சும்மா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஃபேஸ் வந்து இன்னும் நல்லா சூப்பராக க்ளோவாக தெரியுது. நான் ஃபேஸில் போடும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணேன். எனக்கு யூஸ் பண்ணும்போதே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து கடலை மாவு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸ் எல்லாம் வந்து இழுக்கிற மாதிரி. ஓகே, நம்ம வீடியோவில் ஒரு கெஸ்ட்டை காட்டுறேன். இதோ வந்துட்டாங்க நம்ம கெஸ்ட்டு. குடுக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. சின்ன ஆண்ட்டு. நான் வீடியோ எடுக்கும்போது இந்த ஆண்ட் வந்துச்சு, ஸோ நான் அதை உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, அகைன் நம்ம பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம போயிடலாம். இது நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப இழுக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஆனால் நம்ம இதில் காஃபி பவுடர் லெமன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். லெமன் ஆட் பண்ணும்போது நமக்கு லைட்டாக இச்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நான் ரொம்ப நாள் கழித்து ஃபேஸில் போட்டதால் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் அடிக்கடிக்கு லெமன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஓகே, இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணால் லைட்டாக நம்ம தண்ணி தொட்டு நம்ம சும்மா நல்லா ஸ்க்ரப் பண்ண மாதிரி பண்ணணும். நான் ஃபேஸில் பண்ணும்போது அப்படி தான் பண்ணேன். நல்லா ஸ்க்ரப் பண்ண மாதிரி கிளாக் வைஸ்லேயே ஆன்டி கிளாக் வைஸ்லேயே நல்லா ஸ்க்ரப் பண்ணேன். அந்த கடல மாவு இருக்கிறதால வந்து நல்லா சொரன்னு இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸ்க்ரப் பண்ணி முடித்தோடனே நான் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டதுக்கப்புறம் அகைன் அது லைட்டாக காயும் போதே நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். நான் அப்படி தான் பண்ணேன். நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃபுல்லாக நான் வாஷ் பண்ண போகிறேன்.
வீடியோ சரியான முழுசாக தெரியல. இது ஒரு ரிசல்ட் வந்து எண்டிங்கில் தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் ஹாப்பி Diwali to all.